பாசுரம் நாள் பாசுரம் 5வது பாசுரம். இந்த பாசுரம் பூமாதேவி வராகப் பெருமானிடத்தே கேட்டுக்கொண்ட அர்த்தங்களை நம்மிடத்தே வெளியிட்ட பாசுரம். ஹிரண்யாக்ஷன் பூமி பிராட்டியை கடலுக்குள் ஒளித்து வைக்க அவள் வெகு நாளில் பாசி பிடித்து போனாள். அவளை ரட்சிக்கணுங்கிறதுக்காக பகவான் வராகமாக அவதரித்தார். ஒரு பெரும் கேழல் பன்றி உருவத்தை எடுத்துக்கொண்டு பிராட்டியின் துயர் துடைத்தார். ஹிரண்யாக்ஷனை அழித்து அவளை ரட்சித்தார். அப்போது வராக புராணத்தின் மூலம் எத்தனையோ ஆழ்ந்த அர்த்தங்களை வராக பெருமாள் பூமாதேவிக்கு உபதேசிக்கிறார். அந்த உபதேசங்களை கேட்டுக்கொண்டவள் நேர வைகுந்தத்திலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஆண்டாளாக அவதரித்தாள். அந்த உபதேசம் மனசு, வாக்கு, காயம், மனம், மொழி, மெய் என்கிற 3 கரணங்களாலும் பகவானையே ஆசிரியிக்க வேண்டும். மனம் அவனை நினைத்து, வாய் அவனை பாடி, கைகள் அவனை தொழ வேண்டும். இதத்தான் திருக்கரண விருத்தின்னு சொல்லுவார்கள். கண்ணனம்பெருமான் கீதையின் 9வது அத்தியாயத்தின் கடைசி ஸ்லோகம் பக்தி யோகத்தை விளக்கும் ஸ்லோகம். மன்மனாபவ மத் பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஸ்வசி யுக்தைவம் ஆத்மானம் மத்பராயணா. மனம் என்னிடத்தே, மொழி என்னிடத்தே, உடல் என்னிடத்தே. என்னை பத்தி நினைப்பவன் மத்தொன்னை மறுக்கிறான். அவனால் என்னை விட்டு பிரிந்து வாழ முடியாது. இந்த உயர்ந்த அர்த்தங்கள் தான் 5வது பாசுரத்தில் சொல்லப்பட்டுள்ளன. ரொம்ப அழகான பாசுரம். பகவான் வைகுந்தநாதனுடைய பரத்துவம், கிருஷ்ணாவதாரத்தினுடைய சௌலபியம், 2த்துக்கு நம்மால எல்லை காண முடியாது. இந்த அர்த்தமும் மனம், மொழி, மெய் ஆகியவற்றால் அவனையே ஆசிரியித்தால் நம் பாபங்களெல்லாம் விலகுகின்றன என்கிற அர்த்தமும் 5ஆம் பாசுரத்தில் சொல்லப்பட்டது. 5வது பாசுரம் மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை தூயவிருநீர் யமுனத் துறவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபழையும் புகுதருவான் நின்னனவும் தீயனில் தூஷாகும் செப்பு ஏலோர் எம்பாவாய். இனி பாசுரார்த்தம். மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை தூய பெருநீர் யமுனத்துறவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. மாயனை பாட்டு தொடக்கம், தாமோதரனை பாட்டு முடிவு. முதல்ல இந்த 2ஐயும் சேர்த்துக்கோ. என்ன சொல்ல வராள்னால், மாயனை ஆச்சரியமான சேட்டிதங்களை உடையவனை, மண்ணு வடமதுரை மதுரையை விட்டு விலகாமல் ஒரு ஜென்மத்திலையும் பகவானுக்கு மதுரையோட சம்பந்தம் உண்டாம். முதல்ல வாமனமூர்த்தியினுடைய ஆசிரமமா இதுதான் இருந்துதான். அப்புறம் சத்ருகனுடைய படை வீடா இதுதான் இருந்துதான். ஒரு யுகத்துல சொல்றார். வாமனாவதாரம் கிருதயுகம், சத்ருகனன் திரேதாயுகம், கண்ணன் துவாபர யுகம். அப்ப யுகந்தோறும் மதுரைக்கும் பகவானுக்கு சம்பந்தம் இருக்கும் இல்லையோ. அதான் மண்ணு வடமதுரை. மண்ணி இருக்காருன்னா விலகாம இருக்காருன்னு அர்த்தம். பகவத் சம்பந்தம் மாறாத ஊர் மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை. நம்ம கீழே என்ன பார்த்தோம்? பகவான அனுபவிக்கிறோம். அந்த பகவத் அனுபவமே மருந்தா இருக்கு, பகவத் அனுபவமே விருந்தா இருக்கு. அப்ப அவர் நம்மளை விட்டு விலகிறதே இல்லை. மண்ணு வடமதுர மைந்தன். நாம கண்ணனை அனுபவிப்போம். அந்த அனுபவமே நமக்கு பாபங்களையும் போக்கிக்கும். அந்த அனுபவமே நமக்கு ஆனந்தத்தையும் கொடுத்துரும். பாவத்தை போக்குறதுக்கு ஒரு மருந்துக்கு, ஆனந்தத்துக்கு இன்னொரு மருந்தும் தேடிட்டு போக வேண்டாம். அவரேதான் பாபத்தையும் போக்குவார், அவரேதான் ஆனந்தத்தையும் ஊட்ட போறார். பிராபகமும் அவரே, பிராபியமும் அவரே, மருந்தும் அவரே, விருந்தும் அவரே. இது அவதாரிக்கையில பார்த்தோம். மண்ணு வடமதுர மைந்தனை மதுரையை விட்டு விலகாமல் இருப்பவரை, பகவத் சம்பந்தம் மாறாத ஊர் மண்ணு வடமதுரை. மைந்தன்னா மிடுக்கன்னு அர்த்தம். எப்பவுமே கண்ணனுக்கு கொஞ்சம் செருக்கு அதிகம். அவர் நடக்கிற நடைய பார்த்தாலே தெரியுமா. ராமன் எப்பவும் ஒரு சக்கரவர்த்தி எப்படி நடப்பார். ஆனா ஆறானு பெரியவாளை பார்த்துட்டு ரொம்ப வினயத்தோட தான் நடப்புறான். அதெல்லாம் கண்ணனுக்கு இல்லைன்னா அவர் நடக்கிறது ஒரு மேலாணிப்பு. அப்படியே இப்படி போற அளவுக்கு அந்த போற வேகத்தை பார்த்தாலே, சில பேர் வண்டியெல்லாம் ஓட்டின்னு போறா பாரு, அவளை பார்த்தாலே தெரியும் ஓ எல்லாம் கிருஷ்ண வம்சம் போல் இருக்கு. அதனாலதான் இப்படிதான் அவ ஓட்டிட்டு இருக்கான்னு தோணிப்படுக்கும். அப்ப மண்ணு வடமதுர மைந்தன். மைந்தன்னா மிடுக்கன். சிறுபிள்ளைன்னு சொல்லலாம். இந்த பிள்ளைத்தனத்துக்கே ஒரு தெரியாத செருக்கு இருக்கும் பாருங்க. அத போல மண் சர்வேஸ்வரன் பிறந்திருந்தா இருக்காதா? நமக்கே இருக்கு பாதி நாள். அப்படி இருக்கிறச்சு அவர் மானொருவக்கல்லாத மாமேனி வண்ணன் அவருக்கு இருக்கிற செருக்கு. மண்ணு வடமதுர மைந்தனை
தூய பெரு நீர் யமுனை துறைவனை. தூய பெரு நீர், நீருக்கு தூய்மையாவது எது? எப்பவும் கண்ணனும் கோபிகைகளும் ஜலக்கிரீட பண்ணிட்டு அதுலதான் வாய் கொப்பளிக்கலாம். வாய் கொப்பளித்ததை பிடிச்சு இந்த பாத்திரம் தானா யமுனை. இந்த யமுனைக்கு தூய்மை எது தெரியுமோ? கண்ணன் எப்போ அதுலதான் வாய் கொப்பளிக்கிறான். ஒரு பாத்திரத்துல வாய் கொப்பளிச்சாலே தூய்மை தீர்த்தம்னா ஒரு நதியே இப்ப படிக்கும். அப்பனா அதுக்கு எவ்வளவு பெருமை இருக்கும். அந்த நதி முழுக்க தூய பெருநீர், தூய்மை பெருத்திருக்கிற நீர். யமுனாஞ்சாதி கம்பீராம் நானாவர்த்த ஜஷாகுலாம் என ரொம்ப கப்பும் கரையுமா சுழி எடுத்து கொண்டு ஓடும் நீர் தூய பெரு நீர் யமுனை. யமுனை எப்பவும் கருப்பா இருக்கும். ஆனா கிருஷ்ணன் திருமேனி பட்டு பட்டு அது கருத்து. இந்த கருத்த யமுனை தெளிவா இருக்குமா. கண்ணன் பட்டு பட்டு தெளிந்த யமுனை. தூய பெருநீர் யமுனை துறைவனை. யமுனை துறவன்னு பேர் வச்சுக்கிறதுல அவ்வளவு திருப்தியா கண்ணனுக்கு. தூய பெருநீர் யமுனை துறைவனை. ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. ஆயர் குலம் ஆய்ப்பாடி குலம் கோபகுலம் தோன்றும் அணிவிளக்கு. அதுல பிறந்திருக்கிற அணிவிளக்கு. விளக்குன்னா அந்த குலத்துக்கு ஒளியூட்ட வந்தவர்னு அர்த்தம். வெங்கதிரோன் குலத்துக்கு ஒரு விளக்கு, சூரிய குலத்துக்கு விளக்கு ராமன். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு சந்திர வம்சத்துக்கு விளக்கு கண்ணன். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. யசோத வயிற்றில் இருந்தாரா? யசோத வயிறுன்னு சொன்ன யசோதேன்னா தேவகிதுதான் பெத்தா. ஆனா பெத்தாங்கிறதுக்குள்ள இழந்துட்டான். அன்னைக்கு ராத்திரியே அவளுக்கு கிடைக்கலையே. கண்ணன் ராத்திரியை போட்டு கோகுலத்துக்கு போயிட்டாரோ இல்லையோ. அப்ப தாயை, தேவகி தாயை குடல் விளக்கம் செய்த அவளை எல்லாரும் கொண்டாடுறாளாம். என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள். இவ என்ன நோன்பு நோத்தி இந்த மகனை பெத்தாளோ, இப்படியெல்லாம் உபகாரியா இருக்காரு அப்படின்னு கண்ணனை பெத்த வயத்துக்கு எல்லாரும் பட்டம் கட்டி விழா அடிச்சுட்டாலும். அதான் தாயை குடல் விளக்கம். குடல் விளக்கம்னா பட்டம் வாங்கி கொடுத்த கண்ணன் அர்த்தம். தாயினுடைய குடலை எப்படி பெத்தாள் எப்படி பெத்தாள்னு ஊர் கொண்டாடுற அளவுக்கு பண்ணிட்டாரு. குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. தாமோதரனை கட்டுப்பட்டவர். கையால யசோத கட்டி வைக்கிறா. அப்ப இடுப்புல பாம்பு கயிறு கட்டப்பட்டிருக்கு. உதரம்னா இந்த இடத்துக்கு பேர். வயிற்றுக்கும் இடைக்கும் நடுவுல இருக்கிற இடத்துக்கு உதரம்னு பேர். அந்த உதரத்துலதான் வைத்து கட்டினா. பிரேம்னா அத தாம பரிணாம ஜுஷா பபந்த. அப்படி யசோத பிராட்டி கட்டி வைக்க தாமோதரன்னு பேர் இருந்தது. உதரத்தில் தாமத்தால் கட்டுப்பட்டவர் தாமோதரன். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனால் கண்ணன் அவளுக்கு ஒரு பட்டம் வாங்கி கொடுத்தான். இந்த பிள்ளை நன்னா படிச்ச பிள்ளை, ரொம்ப பண்பாளனான பிள்ளை. இதெல்லாம் அவன் பட்டம் வாங்கல. அவ யசோதை எதிர்பார்த்தாலும் இல்லையோ கண்ணன் ஒரு புது சான்றிதழ் ஒரு கொடுத்தாராம். என்னன்னால் இதோ அவள் கையால் தாம்பால் கட்டுப்பட்டவர். இதுதானே அவர் வாங்கி கொடுத்தார். இது என்ன பெரிய பட்டமானா? லோகத்தை முழுக்க இவர் கட்டி வச்சுதான் இவருக்கு பழக்கம். ஆனா இவரே அவ கையால கட்டுப்பட்டாரோ இல்லையோ, அதுதான் குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. அப்ப தாமோதரங்கிற பட்டம் வாங்கினார். அந்த பட்டத்தினால பெருமா இருக்கு. இப்போ யசோதைக்கு அவதானே சர்வேஸ்வரனையே கட்டி வச்சார். லோகத்தையே கட்டி வச்சவனை போய் தான் ஒரு நாள் கட்டி வச்சிருக்காள்னால் அப்ப அந்த அம்மாவுக்கு எவ்வளவு ஏற்றம் இருக்கும். அதனாலதான் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் நாம் தூமலர் தூவி தொழுது. நாம தூயோமாய் வரணும். வேற எதையும் எதிர்பார்க்காத அவனிடத்துல வர வேண்டும். தூமலர் தூவ வேண்டும். தூய மலர்னால் நம்ம இடத்துல வேற ஒரு விருப்பம் இல்லாமல் இந்த மலர் கண்ணன் திருவடிகளுக்கே, கண்ணன் தோளுக்கே, கண்ணன் முடிக்கே. இது அவனுக்கு இருக்கிற அழகு அவனுதான் அப்படின்னு பார்த்து ஆனந்தப்படுறதுக்காக மட்டுமே இடப்பட்ட மலர். தூய பெருநீர் யமுனை துறைவன். நாங்களும் தூயோமாய் வந்தோம். தூமலர் தூவி தொழுதோம். தொடர்ந்து கையால பண்றது. தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி. தொழுதோட நிற்காம வாயார அவன் நாமங்களை பாடி, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. வாயில பாடினதோடு நிற்காமல் மனத்தால நன்கு அவனை பத்தி நினைச்சு மனத்தினால் சிந்திக்க போய பிழையும். ஏற்கனவே தெரிஞ்சு பண்ணிருக்கிற பாபங்களும் போடும். புகுதருவான் நின்னனவும். இனிமே தெரியாத்தன அறியாத்தனத்தால பண்ண போற பாப்பங்கள் இருக்கே அதுவும் போடும். தீயனில் தூஷாகும். தீயிலிட்ட பஞ்சு போலே போகும். மாயனை தாமோதரனை செப்பு போயபடியும் புகுதிருவான் நின்னனவும் தீயினில் தூஷாகும். ஆகவே தாமோதரன வாயினால் பாடு, மனத்தினால் சிந்திப்பாய், தூமலர்களை கொண்டு அர்ச்சனம் பண்ணுவாய்னு சொன்னது பாசுரத்தின் பதவுரை. இனிமே ரொம்ப ஆச்சரியமான அர்த்தங்கள் பலது சாதிச்சிருக்கார். அதுல ஒரு சிலதை மட்டும் விண்ணப்பம் பண்றேன். மாயனை தாமோதரனை. மாயன்னுட்டு ஆண்டாள் தொடங்கினது எங்கோ இருக்கிற பரவாசுதேவனை பத்தி பரரூபத்தை மாயன்னு சொன்னாள்.
சரி, அதையே நாம் அனுபவிப்போம். வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விட்டு ரச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சஹ என்னும் வைகுந்தநாதனுடைய மேன்மையை பேச போனாள். முடியாது. அதுக்கு எல்லைய நம்மால தொட முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு மாயனை தாமோதரனை என்ன சட்டுன்னு கீழே இறங்கி விட்டாப்போ. மாயனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை, யமுனை துறவனை, தாமோதரனை கொஞ்சம் அங்கொன்றும் இங்கொன்றுமா சப்தங்கள் எடுக்கணும். எடுத்தா என்ன அர்த்தம் கிடைக்கும்? மாயனைனா வைகுந்தநாதனை சொன்னால் அந்த மேன்மை நம்மால பேச முடியாது. சரி, எளிமையை பேசுவோம். நேர தாமோதரனைன்னு எளிமையை சொன்னால் அப்பதான் புரிஞ்சுது. எப்படி பரவாசுதேவனுடைய மேன்மையை நம்மால தொட முடியாதோ, எல்லையை பார்க்க முடியாதோ, அத போல கண்ணனுடைய எளிமையின் எல்லையும் நம்மால பார்க்க முடியாது. அந்த அதுக்கு மேலையும் நமக்கு தெரியாது, இதுக்கு கீழ் எல்லையும் நமக்கு தெரியாது. ரெண்டும் தெரியாது என்றால் பரவாசுதேவனுடைய மேலெல்லையும் தொட முடியாது, கண்ணனுடைய கீழெல்லையும் தொட முடியாதுனால இல்லையோ. கண்ணனுக்கு எவ்வளவு எளிமையோ அதை நம்மால பேச முடியாது. ஒரு பெண்ணை யசோத கட்டி வச்சு சர்வேஸ்வரன் அடிபடுவார், கேள்விப்பட்டது இல்லையே. லோகத்தை முழுக்க அவர் பத்ரன், அவர் கட்டி வச்சிருக்கார். மண்ணு வடமதுர மைந்தனை, மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை. அப்ப இப்படி வச்சுப்போம். பரவாசுதேவனுடைய சௌலபியத்தை சொல்றேங்கிறாள். கண்ணனுடைய எளிமைய பேச முடியாது, பரவாசுதேவனுடைய மேன்மையை பேச முடியாது. ரெண்டு நம்மால தொட முடியாது. பரவாசுதேவனுடைய மேன்மை எழுத முடியாது, கிருஷ்ணனுடைய எளிமையை எழுத முடியாது. பரவாசுதேவனுடைய எளிமையை வேணா எழுதுறேன் அப்படின்னா அவதார சௌலபியம் அர்த்தம். எங்கோ இருக்கும் பகவான் தாழ விட்டு கொண்டு கீழே வந்து திருவவதாரம் பண்ணினாரோ இல்லையோ, அதனால் சொல்லலாம். கிருஷ்ணாவதாரம்னு சொன்னா ஒரு ஊருக்காக தன்னை கொடுத்த அவதாரம். ஆனா வைகுந்தம் ஒரு நாட்டுக்காக தன்னை கொடுத்தது. வைகுந்த நாட்டுக்கே தன்னை கொடுத்திருக்கார். ஆனா இங்கே ஒரு ஊருக்கு மட்டும்தானே கொடுத்தார். ஆகவே மாயனை, மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை. என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! பிறக்கும் போதே ஒண்ணு நடந்து சொல்லு. அந்த பிறந்த போது ஆச்சரியத்தை சொல்லுகிறார். ஜாதோசி தேவதேவேஷ சங்க சக்கர கதாதர. ஜாதோசி தேவகியும் வசுதேவரும் பார்த்து கண்ணனை சேவிக்கிறார். தம் அத்புதம் பாலகம் அம்புதேக்ஷணம் வசுதேவ ஐக்ஷதான்னு பாகவதத்துல ஸ்லோகம். இது விஷ்ணு புராண ஸ்லோகம். ஜாதோசி பிறந்திருக்கிறீர், தேவதேவேஷ தேவதேவனான பெருமானே கீழே பிறந்திருக்கிறீர். சங்க சக்கர கதாதர, சங்கத்தையும் சக்கரத்தையும் தரித்து கொண்டிருப்பவரே நீர் பிறந்தீர். எத்திரம் அப்பேற்பட்டவரா இங்கே பிறந்தீர். ஆண்டாள் வைகுந்தநாதன் கண்ணனாக பிறந்தான். கண்ணனா பிறந்தான்னு சொன்னா எளிமை தெரியாது. எளிமை தெரிஞ்சா எங்களுக்குன்னு எளிமை இருக்கு. நாங்களும் திருடி இருக்கோம், நாங்களும் பொய் சொல்லியிருக்கோம், எத்தனையோ பண்ணிருக்கோம். அப்ப அதை போ பரவாசுதேவன் எளிமையோட வந்திருக்கார். அப்ப அங்கு வைத்து இங்கு பிறந்தார். அங்கு இருக்கக்கூடிய பெருமான் இங்கு வந்தார். மேலே ஜாதோசி நீ பிறந்திருக்கிறாய். இப்ப என்ன வசுதேவர் கண்ணனை சேவிச்சாரோ இல்லையோ, எதற்காக சேவிக்கிறார்? இந்த அமானுஷ்யமான ரூபத்தை மாச்சுக்கோ, சங்க சக்கரத்தோட எழுந்துருள் இருக்கிறீர். செய்தி போனா கம்சன் உடனே கோவிச்சு விடுவான். ஆகவே உபசம்ஹர விஸ்வாத்மன்னு ரூபமேதது அலௌகிகம். உன்னுடைய ரூபத்தை மறைத்துக் கொள்ள ஒரு சொல்லணும். ரூபத்தை மறைச்சுட்டா சாமானிய மனுஷ குழந்தையாட்ட பிறந்துட்டா அப்ப ஒருத்தருக்கும் தெரியாது இல்லையோ. இதை சொல்ல வேண்டியவர் என்ன பண்றார்? சட்டுன்னு அப்படி சொல்லல. ஜாதோசி தேவதேவேஷ சங்க சக்கர கதாதர. ஏ தேவதேவனே, சங்க சக்கரத்தை கையில பிடிச்சவனே, நீ பிறந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு உபசம்ஹர அந்த வடிவத்தை நீ மறைத்துக்கொள். வசுதேவர் சொல்றார். ஜாதோசி தேவதேவேஷ சங்க சக்கர கதாதர. வைகுந்தநாதனே, வைகுந்தநாதன் அடையாளம் வேணும் இல்லையோ. சங்க சக்கரத்தோட இருக்கிறவனே, அப்ப போகிறதுக்கே வழி இல்லைன்னு அர்த்தம். சங்க சக்கரத்தோட இருக்கு வைகுந்தநாதன் தேவதேவேசன் வந்து பிறந்திருக்கீர். நீர் இப்ப உம்ம உருவத்தை மறைத்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னா கண்ணனே நாளைக்கு வந்து சத்திய பிரதிக்க வேண்டாலும் மாத்தவே முடியாது. பரவாசுதேவன் தான் கண்ணனாக அவதரித்திருக்கிறார். ஆகவே மாயனை தாமோதரனை வைகுந்தநாதன் சங்க சக்கரத்தை பிடித்தவனே இதோ குழந்தையாக பிறந்திருக்கிறான். இது கிருஷ்ணனை பத்தின வாக்கியம். ஆகவேதான் மாயனை மண்ணு வடமுதுர மைந்தனை. மண்ணுன்னா சம்பந்தம் மாறாத ஊர். கிழேசன ஓரோரு யுகத்திலும் பகவானுக்கு இந்த ஊருக்கும் சம்பந்தம் உண்டு. துவாபர யுகத்துல கண்ணனே பிறந்துட்டான். அதனாலதான் மாயன் மண்ணு வடமதுர மைந்தனை. வடமதுரை மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா. சுபா யஸ்யாம் ஜாதோ ஜெகநாதா சாட்சாத் விஷ்ணு சனாதனா. மதுரா அந்த ஊர் பேரை சொன்னாலே இனிக்குமா. மதுரா நாம நகரி சொல்ல சொல்ல ரொம்ப இனிமையா இருக்கு, பரமபோக்கியமா இருக்கு. நாம நகரி புண்ணியா, அது எல்லா புண்ணியத்தையும் கொடுக்கிறது. பாபஹரி நம்முடைய பாபத்தை எல்லாம் போக்குகிறது. அதுவே கண்ணன் அடையறதுக்கு உபாயமா இருக்கு. அதுவே நம்ம விரோதிகள் எல்லாம் போக்குறது. சுபா
அடைஞ்சு அனுபவிக்கிறதாகவும் இருக்கு. அது மதுரையில வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். மதுரைக்கு பெருமை கண்ணன் பிறந்ததுனால இல்லையா, கண்ணனுக்கு பெருமை மதுரையில பிறந்ததுனாலயா. அப்படின்னா அந்த ஊருக்கு எவ்வளவு ஏற்றம் இருக்கணும். மதுராங்கிறதுல கண்ணன் வந்து எனக்கு கொஞ்சம் பெருமை குறைஞ்சிருக்கு, அந்த ஊர்ல வேணா பிறந்து நான் சம்பாதிச்சுக்கிட்டோமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த ஊரில் பிறந்தானா. யஸ்யாம் ஜாதா, பிறந்தபடியால ஏற்றம். ஜெகநாதா, ஜகத்துக்கே நாதனாய் ஜகத்துக்கே நல்லது பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஊர்லயே பிறந்தார். யஸ்யாம் ஜாதோ ஜெகநாதா விஷ்ணு சனாதனா, விஷ்ணுனா எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கவர்னு அர்த்தம். எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவர். இந்த ஒரு இடத்துல சின்னவரா வந்து பிறந்திருக்காரு. இவ்வளவு சின்ன குழந்தையா, முக்த சிசு, ஒண்ணும் தெரியாத குழந்தையா இருக்காரு விஷ்ணு. சாமானியன் இல்லை, அனைத்து இடத்திலையும் வியாபிச்சிருக்கிறவர் சிறு குழந்தையா பிறந்திருக்கார். சனாதனஹா, நித்தியனான பெருமான் ஆசிரித்தர்களுக்காக வந்து பிறந்தான்னு தெரியுது. மாயனை மண்ணு வட மதுர மைந்தனை, மைந்தனை மைந்தன்னா மிடுக்குன்னு அர்த்தம். எவ்வளவு மிடுக்கு இவர் பிறந்த மிடுக்கு. உடனே அப்பா காலில் இருந்த தாயார் காலில் இருந்த விலங்கெல்லாம் வெடிச்சு படுத்தேன். ஒரு பிள்ளை தான் கையால போய் விலங்க வெட்டுறது எப்படி, பிறந்த சத்தம் கேட்டே விலங்கு வெடிச்சு போச்சுன்னா சுவாமி நிஜமாவே ஒரு சக்திசாலி சுவாமி. ஏன்னா அவதரித்தார். அவதரித்த உடனே தந்தஹாலில் விலங்கர வந்து தோன்றிய தோன்றல், தந்தஹாலில் பெருவிலங்கு தாழவிழ நள்ளிருக்கண் வந்த வெந்தைன்னு போஷம். அதனால அவருக்கு இருக்கிற மெடுக்கு தந்தை காலில் இருக்கும் விலங்கை வெட்டி விட்டான். மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை, எங்கேயோ இருக்கிற பெருமாள் கீழே ஜகத்துக்காக அவதரிச்சாரோ இல்லையோ, இந்த சாமானிய குழந்தைகளுக்கு நல்லது பண்ண போறோம்னு பெருமாளுக்கு ரொம்ப ஆனந்தமா. அதனால ரொம்ப வயசான வைகுந்தநாதன் இப்ப இளையவரா போயிட்டாராம். அதனாலதான் மைந்தனைங்கிறார். மாயனைன்னு சொன்னா பரவாசுதேவன், மைந்தனைன்னு சொன்னா வயசு குறைஞ்சிருக்கு போட்டு சுவாமி. ஆடை அலங்காரம்லாம் பார்த்தா ஒரு 50 வயசுக்காரர் பண்ணிக்கிறாப்புல இல்லையே. இவர் பண்ணிட்டு போறது பார்த்தா 20 வயசு போலதான் இருக்கு. நிறைய நம்ம போட்டுக்கிற ஆபரணங்களா இருக்கட்டும், உடுத்திக்கிற புடவை வேட்டியா இருக்கட்டும், உட்கார்றதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், வயசுக்கு தகுந்து நடந்துக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, என்ன இந்த மாதிரி நடந்துக்கிறாளேன்னு பார்த்தாலும் கொஞ்சம் விகாரமா தெரிஞ்சு போடும். எதுக்கு இப்ப இன்னென்ன மாதிரிதான் புடவை, இன்னென்ன மாதிரிதான் வேட்டி, இன்னென்ன மாதிரி ஆபரணம்னா நன்னா இருக்கும். இப்ப இளையவர் ஆயிட்டாராம். நாம மதுரா நகரத்துல பிறந்து இங்க இருக்கிற மொத்த பேருக்கு நல்லது பண்ணுவோங்கிறதுல வயசு அவருக்கு குறைஞ்சு போச்சான். அதனால மண்ணு வடமதுர மைந்தனை, மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. இது பெருநீர், தூய பெருநீர். இங்க பெருநீர் எதுக்கு தெரியுமோ, அவர் பரவாசுதேவன் தானே கீழ்லோகத்துக்கு இறங்கி வந்திருக்கார். அவர் வரச்சே தங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துன்னு தான் வருவாராம். அதனால விரஜய கொழுந்து இங்க ஓட விட்டுட்டார் போருக்குங்கிறார். வைகுந்தத்துக்கு வெளியில இருக்கிறதுக்கு விரஜா நதின்னு பேர். விரஜா நதியை தாண்டித்தான் நம்ம மோட்சத்தை அடையிறோம். விரஜா நதிக்கு இப்பால் பிராகிருத பூமி, விரஜா நதிக்கு அப்பால் அப்ராகிருத பூமி. அப்ப அங்க இருக்கிற விரஜய கீழே கொண்டு ஓட விட்டுட்டாராம். அதுதான் தூய பெருநீர் யமுனை துறைவனை. இப்பவும் பேச்சுண்டு. காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம். பூலோக வைகுண்டம்னு ஸ்ரீரங்கத்தை சொல்ற போலியோ, அந்த பரவாசுதேவன் தான் ரங்கநாதன். அங்க பரமபதமான பூமி வைகுண்ட பூமி தான் ஸ்ரீரங்கம். அங்க இருக்கிற விரஜதான் இங்கு காவிரி. என்னதான் திரும்ப திரும்ப பெரியவர்கள் சொல்லியிருக்கார். அப்ப காவிரி விரஜை, யமுனை விரஜை, கங்கையே விரஜை. விரஜா, ரஜோகுணத்தை அவள் வளர விடமாட்டாள். ஆகவே தூய பெருநீர் யமுனை துறைவனை. பெருநீர் இது ரொம்ப பெரிய நீர், தூய பெருநீர். என்ன தூய்மை இருக்க முடியும்? அது இவளுக்கு ஒரு தூய்மை, கோதாவரிக்கு தூய்மை இல்லையாமே. யமுனைக்கு அப்படி இல்லாமல் இயற்கையிலே பெருமை, தூய பெருநீர். எதனால் தூய்மை? கிருஷ்ண கைங்கரியம் கிடைச்சதுனால தூய்மை. கண்ணன் எப்பவும் வாய்க்கொப்பளிச்சுட்டே இருந்ததுனால தூய்மை. தூய பெருநீர். ரொம்ப உயரத்துல போயிட்டு அப்புறம் கணுக்கால் அளவு வத்தி, முழங்கால் அளவு வத்தி கொடுத்தாலும் இல்லையோ, இந்த அதே போல கண்ணனுடைய திருவடியை பற்றினால் சம்சார சாகரம் முழங்கால் அளவு வற்றும்னு வச்சிடும். ஏன்னா கண்ணன் திருவடியை தொடவே தானே யமுனையாறு வசுதேவருக்கு முழங்கால் அளவு வத்தித்து. ஆகவே வசுதேவ வகன் கிருஷ்ணம். தூய பெருநீர், பெருநீர் யமுனை துறைவனை. ரொம்ப தெளிவா இருக்கிறா. பெருநீர் ரொம்ப பெரிய நீர். ஆக தூய பெருநீர் யமுனை துறைவனை. யமுனை துறைவன் ஆசைப்பட்டு யமுனத்துறவன், யமுனத்துறவன் தம் பேரே சொல்லிப்பான். அப்ப யமுனை ரொம்ப மனோகரமா இருக்கு, பாக்குறதுக்கு அழகா இருக்கு, பாவனமா இருக்கு. எவ்வளவு பாவனத்துவம்னு சொன்னா தூய்மைன்னு அர்த்தம். இனிமையும் நன்னா இருக்கு, தூய்மையும் நன்னா இருக்குன்னு அர்த்தம். அதனால பாவனத்துவம் மனோகரத்துவம் ரெண்டு சேர்த்து சொன்னார். தூய பெருநீர் யமுனை துறவனே ஆயர் குலத்தினில் தோன்றும் அடிவிளக்கை. இந்த பெருமான் பிறந்ததே ஆயர் குலத்தினில் அச்சுத பானுனா தேவகி பூர்வசந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனா. தேவகியனுடைய வயிற்றில் கண்ணன் தோன்றினான், அச்சுதங்கிற சூரியன் தோன்றினான். இவரும் ஒரு விளக்கு, அணி விளக்கு. அவர் விளக்கு சூரிய குலத்துக்கு விளக்கு, இவர் சந்திர குலத்துக்கு விளக்கு. பரவாசுதேவன் கீழே வந்து பிறந்த அப்புறம்தான் விளக்கானாராம்.
ஏன்னா வைகுந்தத்துல இருக்கிற வரைக்கும் அவருடைய குணங்களை யாரும் கண்டுகொள்ளவே இல்லைன்னு ஒரு நாள் சொன்னேன் இல்லையோ. வைகுந்தத்தில் பெருமானுடைய குணங்கள் பகல்ல விளக்கேத்தினா போல இருக்கும். இப்ப இந்த விளக்கை யாரு பெருசா பார்க்க போறீங்க? இதே ராத்திரி இந்த விளக்கு இல்லைன்னா அதே போல பெருமானுடைய பொறுமையோ நீர்மையோ கருணையோ எதுவோ வைகுந்தத்துல பெருசா அதுக்கு பயன் கிடையாது. ஆனா கீழோகத்துல தானே பயன். அப்ப அந்த குணங்களை சேர்த்து இங்கு தெரியும்படி பிறந்தார். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை திருவாய்ப்பாடிக்கு மங்கள தீபமாக அவதரித்தவனை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. தாய் பெற்ற வயிற்றுக்கு பட்டம் கட்டுகிறான் பெருமான். எது கொண்டு? இவள் தான் கண்ணனை கட்டி வச்சிருக்கா. மண்ணு குறுங்குடியாய் வெள்ளரையாய் மதுள் சூழ் சோழமரக் கரசே கண்ணபுரத் தமுதே என் அவலங்களையாய் ஆடுக செங்கீரை ஆடுகவே என்று பெரியாழ்வாருடைய செங்கீரை பருவ போஷம். அப்படின்னா கண்ணனை யசோதை தம் முன்னாடி உட்காந்து வச்சுக்கிறா. உட்காந்துட்டு செங்கீரை ஆடுறதுன்னுட்டு குழந்தைய அம்மா அப்படி முதுகுல கட்டிக்கணும். கட்டினுட்டு அதன் கையையும் இவ கையை சேர்த்து கொட்டுறதுக்கு கிருஷ்ணாராமா கோவிந்தா கொட்டணும் இல்லையோ, அது கொட்டுறதுக்காக கையை பிடிச்சுக்கணும். அந்த குழந்தை முன்னாடி பின்னாடி ஆடும். அதோட தாயார் ஆடணும். இதை செங்கீரை ஆடுறதுன்னு பேர். கொட்ட சப்பானி பருவம் கொட்டுறதுங்கிறது கை கொட்டத்துக்கு பேர். செங்கீரை ஆடுறது முன்னும் பின்ன ஆடணும். அப்ப யசோத கண்ணனை பார்த்து சொல்றா, ஆடுக செங்கீரை ஆடுகவே மண்ணு குறுங்குடியாய் வெள்ளரையாய் மதுள் சூழ் சோழமர கரசே கண்ணபுர தமுதே என் அவலன் களையாய். என்னுடைய அவலத்தை போக்கணும். தாயே உனக்கு என்ன அவலம்? இப்போன்னா நான் சொல்லித்தான் நீ எதையும் செய்யணும். ஊர்க்காரா யாரா இருந்தாலும் கண்ணன் போய் இதை பண்ணிட்டு வந்தாலும் சொல்லக்கூடாதான். யசோத பண்ண சொன்னா பிள்ளை பண்ணிட்டு வந்தது அப்படின்னா தானே நீ எனக்கு கட்டுப்பட்டிருக்கேன்னு அர்த்தம். எனக்கு கட்டுப்பட்டு கண்ணன் சர்வேஸ்வரன் இருந்தான் எனக்கு பேரை வாங்கி கொடு அப்படின்னு சொன்ன எந்த வேளையில சொன்னாலோ நிஜமா அவளே தாம்பால கட்டுட்டா. அதனாலதான் தாமோதரன் பேர் வந்தது. அப்ப தாமோதரத்துவத்தால யாருக்கு பெருமைனால் அது அந்த யசோதைக்கு தான். அப்பேற்பட்ட சர்வேஸ்வரனை கட்டி வச்சுட்டாள்னு பெருமை கிடைச்சது இல்லையோ. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. தாமோதரன் தாம் பவ்யமா இருப்பனா. யசோதட்ட வரட்டே மட்டும் யார் என்ன பேசிட்டு சேவம் என்ன பாரு, என்ன பார்த்தா அவ சொல்றத பண்றாப்பலையா இருக்கேன், நீயே கொஞ்சம் பார்த்து சொல்ல வேண்டாமா? நான் ஏதானு எங்க முகத்துல தெரியறதா பாரு, என்ன அப்படி முகத்தை வச்சு போறான். அதான் தாமோதரனை. அவ பார்த்தவ இந்த பிள்ளை எப்படி இப்படி சொல்றாளே, இவளுக்கு மனசே இல்லைன்னா அப்படின்னு அவளை வயசு அமுச்சு விட்டுருவலாம். அவ இவரை வைக்கிறதுக்காக கூட்டின்னு வந்தா இவர் நிக்கிற நிலைய பார்த்தாலே அவ்வளவு பவ்யமா. வினயாஞ்சனையர் அவர் எப்படி நின்றுட்டு இருப்பாரோ அதை போலத்தான் வினயாஞ்சனையர் விஸ்வரூபடுத்தா என்ன ஆகும்? அதே கதை தான் இவருக்கு. இப்போ இவர் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணு மரியாதை நிற்கிறார் இல்லையோ. தாமோதரனை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. தாமம் உதரத்திலே தாமத்தால் கட்டுப்பட்டவன். இப்பேற்பட்ட சர்வேஸ்வரனை ஒரு பெண்ணு கட்டி வச்சுட்டாளோ இல்லையோ, அதுதான் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. தாமோதரனாக இருந்தே குடல் விளக்கம் செய்தான். குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம தூய்மையோட வர வேண்டும். என்ன தூய்மை? தூய்மை யோக்கியத்தை சம்பாதிச்சுக்கணுமோ. வசிஷ்டராட்டம் யோக்கியத்தை, விஸ்வாமித்திரராட்டம் யோக்கியத்தை என்னார். விபீஷணன் என்ன யோக்கியத்தை இருந்து வந்தான்? அவன் யாரோ ஒரு அரக்கன், பிராட்டிய பிரித்த பாபி. அப்ப என்னன்னு வந்தான்? வருவதே யோக்கியத்தை. யோக்கியத்தை சம்பாதித்து வர வேண்டாம், இருந்தபடியே ஆகும். இவ்வளவு பெரிய கடலை தாண்டி விபீஷணன் வந்திருக்கானே, இறங்கி ஒரு முழுக்கு போட்டு குளிச்சுட்டு சரணாகதி பண்ண வந்திருப்பானா? அது கூட பண்ணது கிடையாது. அப்ப சரணாகதிக்கு முழுக்கு குளிச்சிட வேண்டிய தேவை கூட இல்லைன்னு அர்த்தம். எந்த தேவையும் பெருமாள் எதிர்பார்க்கிறது இல்லை, தூய்மையை எதிர்பார்க்கிறான். உள்ளத்தில் தூய அன்போட வந்தால் ஏத்துக்கு போறார். அப்ப தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது சுத்தம் வேத்தி விபீஷணம்னு சொல்லுவார்கள். தூயோமாய் வந்து நாம். விபீஷணன் ராமனிடத்துல சரணாகதிக்கு வந்தார். அவரை பார்த்த உடனே அப்படி கண்ல ஜாடையா ராமன் சொன்னாராம், விபீஷணா நீ இருக்கிற லங்கைக்கு வந்து நான் உன்னை அங்கீகாரம் பண்ணிருக்கணும். உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி 4 அடி வர வச்சுட்டேன். விபீஷணன் நினைக்கிறான், அயோத்தியில இருந்து இவர் ராமேஸ்வரம் வந்தது இவருக்கு பெருசா படல, நாம் 10 அடி லங்கையில இருந்து ராமேஸ்வரம் வந்ததா இவருக்கு பெருசா பட்டு என்ன உத்தமன்னா அவ்வளவு தூரம் அவர் இறங்கி வந்ததை சொல்லிக்க மாட்டேங்கிறாராம். இன்னும் 4 அடி நான் வந்திருக்கிறேன் விபீஷணா, நீ எதுக்கு அந்த 4 அடி வர வேண்டும்? ஒரு பக்தனை ஏத்துக்கணுங்கிறதுக்கு அவர் தான் வர வேண்டுமே தவிர இவன் வரணும்னு அவர் ஆசைப்படுறதே இல்லை. அப்ப ஆண்டாள் சொல்றா, இதுதான் கண்ணனுடைய எண்ணம். ஆனா அவன் உள்ளத்தை துன்பப்படுத்துறதுக்காக வந்து நாம் வந்துன்னு சொன்னா அவன் வந்துன்னு இருக்கணும். அதை விட்டுட்டு நாம் வந்துன்னு இருக்கோம் இல்லையோ, இதுவே பெரிய விஷயம் தான். அப்போ தூயோமாய் வந்து நாம் வந்தனதடியேன் மனம் புகுந்தாய் புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தனைக்கு இனியாயிர திருவங்கியாழ்வார் பேசுறோம். அவரைத்தான் சொல்றார், வந்து உனது அடியேன் மனம் புகுந்தாய். தேவரீருடைய அடியவனுடைய மனசுல நீ வந்து புகுந்திய, அப்ப நீர் தான் வரணும். இப்ப நாங்க என்ன வந்திருக்கோம்? வந்து நாம் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. தூமலர்
நல்ல மலர். தூமலர் தூவி தூவி எப்படி வேணா சமர்ப்பிக்கலாம். இப்படி ஏனகேனாபி பிரகாரேன யதா ததாவாபி எப்படி சமர்ப்பித்தாலும் ஏத்துக்கிறார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பகிர்தம் அஸ்னாமி பிரயத்தாத்மனா. உள்ளத்தில் இருக்கிற தூய்மை எதிர்பார்த்தானே தவிர புஷ்பத்துக்கு 10 20 விலைன்னு அவர் பார்த்தது கிடையாது. வந்து நாம் தூமலர் தூவி தொழுது நாம பெருமாள் கண்டிப்பா கொடுப்பான்னு தெரியறது. அதே போலத்தான் இப்ப கொடுக்கறே பெருமாள் சொல்லிட்டார். ஆனா கிடைக்க போறது நாம் பட்டிருக்கிற பாடி இத்தனை ஜென்மத்துக்கு கிடைக்குமாங்கிற இல்லையோ அந்த ஆவல்ல தான் ஆண்டாள் வந்து நாம்ங்கிறான். நான் வந்திருக்க வேண்டியதே இல்லை, அவரே வந்துருவார். ஆனா வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. வாயால பெருமான பாடணும், தூவினது மட்டும் போராது, மேற்கொண்டு வாயினால் பாடுவது தொழுது. தூமலர் தூவி தொழுதுன்னு சொல்றாலும் இல்லையோ, தொழுகை எதற்காகன்னு சாதிக்கிறார். நாம பெருமாளுக்கு புஷ்பம் சமர்ப்பிச்சாலே இவ்வளவு கட்ட பண்ணுமா? பெருமானுக்கு நாம் துன்பப்படுவது பிடிக்காது. அதனால அவர் மனசை வருத்தி எப்படியானவர்கிட்ட வாங்கிடணுங்கிறதுக்காக தொடராளம். தூமலர் தூவி தொழுது இன்னொன்னு எல்லாரும் பொதுவா ஜனங்க பார்த்துட்டு இருக்கா, ஒரு கும்பிடு போட்டு வைப்போம் அப்படின்னு கை கும்பலாம இல்லையோ. அதனால தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி வந்ததே போதும், தூமலர்களை தூவினதே போதும், தொழுதலே போரும். இதுக்கு மேல பேச்சு வேற. உவாச்ச வாயினால பகவானுடைய நாமங்களை பாடினாள். வாயினால் பாடி பாடுறதுனாலே வாயினால் தானே. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. நம்முடைய மனசு நன்கு பெருமானை பத்தி சிந்திக்க. மனசுக்கு லாபம் மனசு சிந்திச்சா, வாய்க்கு லாபம் வாய் பாடினா, அதே கைக்கு லாபம் அர்ச்சனை பண்ணோம்னால். ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோபஜ ஸ்ரீதரம்னு குலசேகர முகுந்த மாலையில பாடியிருக்காரு இல்லையோ. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது. இதுல ஆச்சரியம், மனசு நினைச்சாதான் வாய் பேசும், வாய் பேசினத்தான் கை செய்யும். இதுதானே கரணத்திரைய சாரூபியம்னு சொல்றோம். ஆனா இங்க என்ன எடுத்து கண்ணன்னு நினைக்கிறச்சே மனசு வாயை எதிர்பார்க்காம நேர தானே அவர்கிட்ட போடுறதாம். வாய மனசை எதிர்பார்க்காம அது மாட்டுக்கு பாட ஆரம்பிச்சுடுறதாம். கையை பாக்கிய எதிர்பார்க்காம அது மாட்டுக்கு தொட ஆரம்பிச்சுடுறதாம். அதுக்கு தனித்தனியா பெருமாட்டு ஈடுபாடு போட்டிருக்கு. அதனாலதான் அவரிடத்துல மட்டும் மனசு தானே ஓடுறது, வாய் தானே ஓடுறது, கை தனியே ஓடுறது. மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி போயபடையும் புகுதிருவான் நின்னனவு. நாம ஏற்கனவே பண்ணிருக்கிற பாபம், சரணம்னு சொல்றதுக்கு முன்னாடி பாபம் போய பிழை, அதெல்லாம் தீயிலிட்ட பஞ்சு போல போடும். தத்யதா யுஷீகதூலம் அக்னௌ புரோதம் பிரதூயேத ஏவம் ஹாஸ்ய சர்வே பாப்மானஹ பிரதூயந்தே புஷ்கர பலாசே ஆபஹ நஸ்ரிஷ்யந்தே ஏவமேவம் விதி பாபம் கர்ம நஸ்ரிஷ்யதே. ரெண்டு அர்த்தம் சொல்றார். நாம சரணாகதி பண்றதுக்கு முன்னாடியும் பாவம் பண்ணிருப்போம், பின்னாடியும் உயிர் போற அளவுக்கு இந்த லோகத்துல இருக்கணும் இல்லையோ. இருந்தாலே கொஞ்சம் அறியாத்தனத்தால சில பாபங்கள் வந்தே தீரும். பண்ண மாட்டோம்லாம் சொல்ல முடியாது. அன்னவா இருந்தாலும் 2 பாபம் வரும் இல்லையோ. இந்த ரெண்டையும் பெருமாள் எப்படி போக்கி கொடுத்துடுறாருன்னா, முன்னாடி பண்ணிருக்கிற பாபங்களை எல்லாம் நெருப்புல போடப்பட்ட பஞ்சு போல அழிச்சுடுறாராம். பின்னாடி தெரியாம பண்ண போற பாபங்களே தாமரை இலையில இருக்கிற தண்ணீரை போல விலக்கி விட்டுடுறாராம். தாமரை இலையில இருக்கிற தண்ணீர் அழியாது, தட்டினா ஷவடு இல்லாத படுறது இல்லையோ. அதனாலதான் 2 சாஸ்திர வாக்கியம் சொல்றது. முன்னாடி இருக்கிறத அழிச்சுடுறார், பின்னாடி இருக்கிறத போக்கி விடுறார். தீயனில் தூஷாகும் போயபடியும் புகுதருவான் நின்னனவும் தீயனில் தூஷாகும் செப்பு மாயனை தாமோதரனை செப்பு. செப்புன்னு சொன்னா சொல்ல அமையும். சொல்லு முன்னாடி பண்ணிருக்கிற பூர்வாகங்களும் தொலையும், பின்வரப்போற பாபங்கள் உத்தராகங்களும் தொலையும், அனைத்தையும் தொலைக்கிறான். ஆகவே அவன் நம் பாபங்களை தொலைக்க போகிறபடியால், நம் முயற்சி இல்லாதபடியால் வசிஷ்டர் பாடு நமக்கில்லை. கண்டிப்பாக மார்கழி நோன்பு நிர்விக்ரமாக நிறைவேறும் அப்படின்னு ஒருத்தி சமாதானம் சொன்னது 5வது பாசுரம். ஆச்சரியமான பாசுரம். மேற்கொண்டு நாளைய பாசுரத்திலிருந்து 10 பெண்களை எழுப்பும் பாசுரம் புள்ளும் சிலம்பின ஆழ்ந்து பாகவத திருப்பள்ளி எழுச்சி நாளை காலை விண்ணப்பிக்கிறேன்.